Thank you. Lecture number 13. ஓகேங்களா? ஸோ லெக்சர் நம்பர் 13. ஸோ லெசன் வந்து நமக்கு ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ். எஸ், சரி. இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஆங்குலர் மொமெண்டம் வந்து பார்த்தோம். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் சரிங்களா, ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார் மொமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்னு பார்த்தோம். we can also write rp sin theta. ஓகேங்களாப்பா, ஆர் ஆர் பி சைன் டீட்டாவை பி பர்பண்டிகுலர்னு எழுதலாம். ஆர் எப்படின்னு எழுதலாம்ப்பா, ஆர் பர்பண்டிகுலர் பி அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைன்னா எம்வி பி வந்து எம்வியா, மொமெண்டம் வந்து எம்வி சைன் டீட்டா. we can also write mv sin theta. சரிங்களா? இல்லைன்னா ஸோ எம்ஆர் பி பர்பண்டிகுலர். சரிங்களா? எம்ஆர் பி பர்பண்டிகுலர். அப்படி இல்லையா எம்ஆர் பர்பண்டிகுலர் பி அப்படின்னு கூட எழுதணும் இல்லையாப்பா. இந்த மாதிரி தீஸ் ஆர் த வேஸ் கேன் என்ன பண்ணலாம்ப்பா, எழுத முடியும் ஆங்குலர் மொமெண்டம். சரிங்களா? அந்த ஆங்குலர் மொமெண்டம் முக்கியமான ஒரு இது பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில், சரிங்களா, ஃபைனலாக என்னப்பா, ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு பார்ட்டிக்கல் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா எபோட் ஓ பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை பொறுத்து ஆங்குலர் மொமெண்டம் இருக்குமா அப்படின்னா எஸ், ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும். நம்ம பார்த்தோம் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆர் எடுத்துருந்தோம். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் வந்து எம்விஆர் அண்ட் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்டாக இருந்துச்சு. இன்வர்ட் வந்து நம்ம மைனஸ் கே கேப்னு எடுத்துப்போம். இது வந்து ஆங்குலர் மொமெண்டம். ஸோ மேக்னிடியூடும் கான்ஸ்டன்ட், டைரக்ஷனும் கான்ஸ்டன்ட். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் இஸ் அ கான்ஸ்டன்ட் வெக்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பார்ட்டிகல் வந்து லீனியர் மோஷன் இல்லாமல் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இருக்கு. ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் இருக்கும்போது எபோட் சென்டர் பாயிண்ட்டை பொறுத்து இந்த பார்ட்டிக்கல் எம் பார்ட்டிக்கல் ஓகேவா விங்கிற வெலாசிட்டியில் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் இருக்கும்போது எபோட் ஓ பொறுத்து ஸோ ஆங்குலர் மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் மேக்னிடியூட் வந்து நமக்கு எம்விஆர் அண்ட் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்வர்ட் இருந்துச்சு. ஐம் டேக்கிங் அப்வர்ட் வந்து ஒய்ன்னு எடுத்தேன்னா சப்போஸ் அது ப்ளஸ் ஜே கேப்னு வந்துடும். ஸோ இது எல்லாமே நமக்கு கான்ஸ்டன்ட்னு பார்த்தோம். அப்படிதானப்பா, எபோட் ஓ பாயிண்ட். ஆனால் இதுவே இதுதான் அடுத்துதான் நம்ம நல்லா கவனிக்கணும் இல்லையாப்பா. அதே மாதிரி இப்போ இப்படி சுத்துச்சப்பா, சரி, ஒமேகா. ஸோ ஒமேகா வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ இப்படி கேர்ள் பண்ணா ஒமேகா வந்து அப்வர்ட், இப்படி கேர்ள் பண்ணா ஒமேகா வந்து அப்வர்டு. ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சதுன்னா இந்த இந்த ஓ பாயிண்டை பொறுத்த வரைக்கும் ஆங்குலர் மொமெண்டம் அண்டு ஒமேகா வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைரக்ஷன் இருந்தது. சேம் டைரக்ஷன் இருந்துச்சு. ஆனா இதுவே நமக்கு வந்து இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்ததுப்பா. ஓகேங்களா? ஸோ இதுவே இந்த பார்ட்டிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா அதே யூனிஃபார்ம் சர்க்கிள் மோஷனில் எபோட் திஸ் பாயிண்ட் அதர் தென் சென்டர் பாயிண்ட் இந்த பாயிண்டை பொறுத்து நமக்கு இப்படி ரொட்டேட் ஆகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிக்கல் எம் பார்ட்டிக்கல் வந்து ரொட்டேட் ஆகிட்டு வரும்போது நமக்கு என்ன கிடையாதுப்பா, ஆங்குலர் மொமெண்டம் எபோட் ஓ வந்து இட்ஸ் நாட் அ கான்ஸ்டன்ட் வெக்டார். இட்ஸ் நாட் அ கான்ஸ்டன்ட் வெக்டார். ஏன்னா நமக்கு மேக்னிடியூடு மாறும், நமக்கு டைரக்ஷனு இது எல்லாமே இருக்குது நமக்கு பார்த்தோம் நம்ம. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு ரெண்டு டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் என்ன வந்துச்சுன்னா ஓகேங்களா, ஒன்று ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், இதான் நம்ம ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எடுத்துக்கிட்டோம். திஸ் இஸ் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனில் இந்த ஓ பாயிண்ட்டை பொறுத்து நமக்கு பெர்பண்டிகுலர் ஆங்குலர் மொமெண்டம் ஒன்று வந்தது, பேரலல் ஆங்குலர் மொமெண்டம் ஒன்று வந்துச்சு. அதாவது பெர்பண்டிகுலர்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கு பெர்பண்டிகுலர், பேரலல்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கு பேரலல். இப்போ பார்க்க போகிறது தான் இன்னைக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து சிங்கிள் பார்ட்டிகளுக்கு பார்த்தோம். we have two angular momentum. ஸோ இதை வச்சு தான் நம்ம சொன்னோம் எல் வெக்டாரும் அண்ட் ஒமேகா வெக்டாரும் ஆர் நாட் இன் சேம் டைரக்ஷன். ஆனால் பி வெக்டாரும் எம்மும் மாஸும் லீனியர் வெலாசிட்டியும் சரி லீனியர் மொமெண்டமும் லீனியர் வெலாசிட்டியும் ஆல்வேஸ் சேம் டைரக்ஷன். பட் ஆங்குலர் மொமெண்டமும் ஆங்குலர் வெலாசிட்டியும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. மேபி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்படிங்கிறது தான் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். யாரெல்லாம் லாஸ்ட் கிளாஸ் பார்க்கலையும் நாங்கள் ஒரு தடவை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகேப்பா. இப்போ பார்க்க போற டாபிக் என்ன சார் அப்படின்னா எழுதிக்கலாமா? ஸோ ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் எ ரிஜிட் பாடி, நாட் அ பார்ட்டிகிள், நாட் அ சிங்கிள் பார்ட்டிகிள், taking a rigid body, angular momentum of a rigid body, ஓகேங்களா, about an fixed axis of rotation, about an
fixed about an axis of rotation, about fixed axis of rotation, about fixed axis of rotation. ஓகேங்களா, fixed axis of rotation. ஹோம்ஒர்க் போட்டிங்களா? ஓகே. ஸோ இந்த டவுட் அனுப்பிச்சிருந்தாங்க, அவங்க பேர் தெரியல, ரேகனாவா, அவங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுவேன், சொல்யூஷன் போட்டு அனுப்பிச்சிடுறேன் இன்னைக்கு. ஓகே. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் ரிஜிட் பாடி about fixed axis of rotation. ஓகேங்களா? ஓகே, அனுப்பிச்சிட்டிங்களா ஹோம்ஒர்க்கு? என்ன சொன்னேன்? ஒரு ரிஜிட் பாடியோட ஆங்குலர் மொமெண்டம் about fixed axis of rotation. ஸோ ஐம் டேக்கிங் a ரிஜிட் பாடி. எகைன் எல்லா ரிஜிட் பாடிக்கும் அப்ளை ஆகிற மாதிரி எடுக்கிறோம்னா, ஸோ ஒரு ஷேப் நம்ம இந்த மாதிரி தான் எடுத்துப்போம், ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் எடுத்துருவோம். இதே இந்த வரையிலும் எல்லா ஷேப்புக்கும் அப்ளிகபிள். சரி, இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது ஆங்குலர் மொமெண்டம், இது திஸ் இஸ் a ரிஜிட் பாடி. ஐம் டேக்கிங் திஸ் இஸ் ரிஜிட் பாடி. திஸ் இஸ் ரிஜிட் பாடி. நமக்கு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், இந்த ரிஜிட் பாடி வந்து taking this is the axis of rotation, z axis. The axis of rotation வந்து z axis. இதை பொறுத்து என்ன ஆகுதுன்னா ரொட்டேட் ஆகுது. சரிங்களா? சப்போஸ் ஐம் டேக்கிங் திஸ் இஸ் x axis, ஆல்சோ திஸ் இஸ் y axis அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, சரிங்களா, இப்போ இந்த ரிஜிட் பாடியோட ஆங்குலர் மொமெண்டம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? சரிங்களா, அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல இஃப் யூ டேக் எனி பாயிண்ட், பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்போ என்ன பண்ணுங்க, ஒரு பார்ட்டிகிள் எடுத்துக்கங்க. எப்பவுமே ஒரு சிங்கிள் பார்ட்டிகிள் எடுத்துப்போம், அதை நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். அப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு பார்ட்டிகிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே ஒரு பார்ட்டிகிள் இருக்கு, இந்த பார்ட்டிகிள் வந்து இப்படி சுற்றி வருது. ஓகேங்களா, இந்த பார்ட்டிகிள் வந்து என்ன ஆகுதுன்னா இப்படி ரொட்டேட் ஆகி வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பார்ட்டிகிள் இப்படி ரொட்டேட் ஆகி வருது. இதோட சர்க்குலர் பார்த்து எப்போட்டு இந்த ஆரிஜினை பொறுத்து சுற்றி வந்துட்டு இருக்கு பார்ட்டிகிள். இப்போ இதோட ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ஒவ்வொரு பார்ட்டிகிளாக கண்டுபிடிச்சு நம்ம அதை சம்மேஷன் பண்ணோம்னா டோட்டல் பாடிக்கு கிடைச்சிடும் இல்லையா? நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோமே, இப்போ இந்த மாதிரி சர்க்குலர் பாத்தில் வந்து இந்த ஓ பாயிண்டை பொறுத்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் சார்? அந்த ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் இந்த சிங்கிள் பார்ட்டிகிள், ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அந்த சிங்கிள் பார்ட்டிகிள், அதாவது பாயிண்ட் மாஸ் எபோட் அந்த ஓ பாயிண்டை பொறுத்து, இந்த ஓ பாயிண்ட் எங்கே இருக்கணும்? ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கும். என்ன கண்டுபிடிச்சோம்னா பர்பண்டிகுலர் ஆங்குலர் மொமெண்டம், அதாவது இசட் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலரா பிளஸ் இசட் ஆக்சிஸ்லேயே ஒரு ஆங்குலர் மொமெண்டம், இசட் ஆக்சிஸ்க்கு பேரலா, ஜெட் ஆக்சிஸ்க்கு. ஓகேங்களா, இது சிங்கிள் பார்ட்டிகிளுக்கு. இதுவே நமக்கு வந்து டோட்டல் பாடிக்கும் வேணும்னா we have to take a summation. சரியா, நம்ம அல்ஜிபிரிக் சம் எடுப்போம். அப்போ ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அ ரிஜிட் பாடி, இதோட டெரிவேஷனை லாஸ்ட் கிளாஸ்ல போட்டிருக்கோம். யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பார்த்துக்கணும், இதோட டெரிவேஷனே நம்ம போட்டிருக்கோம். சரியா, ஸோ ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அ ரிஜிட் பாடி பார்க்க போகிறோம். ரிஜிட் பாடி, ஓகேங்களா, about fixed axis of rotation. Angular momentum of rigid body about fixed axis of rotation. About fixed axis of rotation. Axis of rotation வச்சு நீங்க பாத்தீங்கன்னா, அப்ப என்ன பண்ணுவோம்? சம்மேஷன் பண்ணுவோமா? பர்பண்டிகுலர் ஆங்குலர் மொமெண்டம், எல்லா பார்ட்டிகளோட பர்பண்டிகுலர் ஆங்குலர் மொமெண்டமே நம்ம சம்மேஷன் பண்ணுவோம். பிளஸ் அதே மாதிரி parallel ஆங்குலர் மொமெண்டம், எல்லா பார்ட்டிகளோட ஆங்குலர் மொமெண்டமே நம்ம என்ன பண்ணுவோம்? சம்மேஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் I equal to 1 to n ன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டிகிள் இருந்து n பார்ட்டிகிள் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா சம்மேஷன் பண்ண போறோம். சரிங்களா, இல்லை போட்டாலும் சரி, ஓகே, சம்மேஷன் புரியுதுல உங்களுக்கு? எல்லா பார்ட்டிகல்ஸையும் நம்ம சம்மேஷன் பண்ண போறோம். அப்படி பண்ணாதான் நமக்கு ரிஜிட் பாடியோட டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் கிடைக்கும். சரிங்களா, இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, இப்போ நமக்கு அந்த ரிஜிட் பாடி இருக்குல்ல, ஓகேங்களா, இந்த ரிஜிட் பாடி வந்து ரிஜிட் பாடிக்கு நீங்க பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இந்த பர்பண்டிகுலர் ஆங்குலர் மொமெண்டம் வந்து கேன்சல் ஆயிடும். ஏன் சார்? நம்ம நேற்று பார்த்தோம், நேற்றுல ப்ரீவியஸ் டே நம்ம பார்த்தோம், நேற்றுக்கு முந்தா நாள் கிளாஸ் பார்த்தோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை எடுத்து பாருங்க. இப்போ இந்த பார்ட்டிகிள் இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம ஆங்குலர் மொமெண்டம் போட்டிருக்கோம். அதே பார்ட்டிகிள் இந்த பக்கம் வரும்போது அந்த பெர்பெண்டிகுலர் ஆங்குலர் மொமெண்டமோட டைரக்ஷன் ஆப்போசிட்டா இருக்கா? யாராவது எழுதிட்டீங்களா? பார்த்தீங்களா இல்லையாப்பா? நோட் பண்ணீங்களா? பேரலல் ஆங்குலர் மொமெண்டம் இப்படி இருக்கும், ஒரே டைரக்ஷன்ல தான் இருக்கும், இந்த பக்கமும் இந்த பக்கமும். ஞாபகம் இருக்கப்பா? இது பேரலல் ஆங்குலர் மொமெண்டம், அதாவது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்குல்ல, இதுக்கு பேரலா இந்த ரெண்டு பாயிண்ட்லயுமே ஒரே டைரக்ஷன்ல தான் இருக்கும். இந்த பெர்பெண்டிகுலர் ஆங்குலர் மொமெண்டம் தான் இது இந்த டைரக்ஷன்ல இருக்கும், இது இந்த டைரக்ஷன்ல இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாப்பா? எஸ் ஆர் நோ? டைரக்ஷன் போட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன ஆகும்னா, ஓகேங்களா, ஆமா பார்த்துருப்பீங்க. ஸோ பேரலல் ஆங்குலர் மொமெண்டம், அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, சிங்கிள் பார்ட்டிகிள் இருக்குன்னா இதோட இந்த ஆங்குலர் மொமெண்டமை கேன்சல் பண்றதுக்கு, ஓகேங்களா, இது சிங்கிள் பார்ட்டிகிளுக்கு இந்த பக்கம் யாருமே இல்லை. இது இங்க இருந்து போனுச்சுன்னா இது இங்க இருக்கும், ஆனா இது கேன்சல் பண்றதுக்கு யாருமே இல்லை. ஆனா ரிஜிட் பாடி அப்படி இல்லை இல்லையா?
இப்போ ரிஜிட் பாடியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு அப்படியே இப்போ இங்க இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கோ ஒரு பார்ட்டிகுலர், அதே இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கோ அதே டிஸ்டன்ஸ்ல இந்த பக்கம் ஒரு பார்ட்டிகல் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் செகண்ட் பார்ட்டிகல் வச்சு, அப்போ இந்த பார்ட்டிகளுக்கு ஆங்குலர் மொமெண்டம் இங்க இருக்கும், இங்க இருக்கும், இங்க இருக்கும், அப்போ இங்க இருக்கும். அப்போ இந்த பெர்பெண்டிகுலர் ஆங்குலர் மொமெண்டம் என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிடும். புரியுதுங்களா? அப்போ இஃப் a rigid body, ஓகேங்களா, if a rigid body is symmetry, if a rigid body is symmetry about axis of rotation, symmetry about an axis of rotation, about an axis of rotation, fixed axis of rotation, fixed axis of rotation இருக்கும்போது எந்த ஆங்குலர் மொமெண்டம் வந்து கேன்சல் ஆயிடும் அப்படின்னா, சம்மேஷன் போறீங்களா, சம்மேஷன் போடும்போது என்ன ஆகும், பெர்பெண்டிகுலர் ஆங்குலர் மொமெண்டம், ஸோ ஒன்று ப்ளஸ் ஆங்குலர் மொமெண்டம் வரும், ஒன்றும் இன்னொன்று மைனஸ் ஆங்குலர் மொமெண்டம் வரும், ஒன்றும் அப்போ என்ன ஆயிரும்னா 0 ஆயிடும். புரியுதுங்களாப்பா? நம்ம சம்மேஷன் எடுக்கும்போது என்னவாயிடும்னா அந்த பெர்பெண்டிகுலர் ஆங்குலர் மொமெண்டம் வந்து 0 ஆயிடும். ரிஜிட் பாடிக்கு we can't cancel perpendicular angular momentum for a single particle, we can't cancel. So perpendicular angular momentum வந்து இந்த ரிஜிட் பாடிக்கு என்ன ஆயிடும், கேன்சல். அப்போ it has only parallel angular momentum, it has only parallel angular momentum. ஓகேவா? அப்போ therefore அந்த angular momentum of a rigid body, total angular momentum of a rigid body about axis of rotation, about fixed axis of rotation, இது மட்டும் தான் வரும். about fixed axis of rotation equal to நமக்கு என்னது, perpendicular, I'm sorry, parallel angular momentum only. ஓகேவா? now what is the moment, angular moment, summation of angular momentum, சரிங்களா, summation of parallel angular momentum, எல்லா பார்ட்டிகல்ஸோட parallel angular momentum மட்டும் தான் நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கும். புரிஞ்சுதவங்களாம் கை தூக்கம் பார்ப்போம். ஏன் கேன்சல் ஆச்சுன்னு புரியுதுங்களா? எஸ் ஆர் நோ? எஸ், சிங்கிள் பார்ட்டிகளுக்கு we can't cancel, பட் ரிஜிட் பாடி, இப்போ அந்த ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து ஒரு ஆர் டிஸ்டன்ஸ்ல இங்கிட்ட ஒரு பார்ட்டிகல் இருக்குன்னா அதே சிமெட்ரிக்கலா இந்த பக்கம் ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா அப்ப இந்த பெர்பெண்டிகுலர் ஆங்குலர் மொமெண்டம் கேன்சல் ஆயிடும். ஒன்லி வி ஹேவ் அ parallel angular momentum, ஒன்லி வி ஹேவ் அ parallel angular momentum. ஓகேவா? அப்ப therefore படிச்சு பாருங்கப்பா, புக்ல இருக்கும் இதெல்லாம். இது வந்து சிம்பிளாவே ஆக்சுவலா ஆங்குலர் மொமெண்டம்னு ஒரு டாபிக் ரிஜிட் பாடின்னு எடுக்கும்போது இந்த மாதிரியே சொல்ல மாட்டாங்க மோஸ்ட்லி, நான் பார்த்திருக்கேன் சீரியஸா. புக்கில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க, அதான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க சில பேர், அதனால தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? பெர்பெண்டிகுலர் ஆங்குலர் மொமெண்டம் வந்து 0 ஆயிடும். அப்போ நம்ம we have only parallel angular momentum. அப்போ therefore angular momentum of a rigid body about fixed axis of rotation, equal to, ஓகேங்களா, summation of parallelனா யாருக்கு parallel பா, axis of rotation. parallelனா parallel to axis of rotation, ஓகேங்களா. இப்போ இந்த ஃபார்முலா எழுதுவோம். ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலா, இந்த parallel angular momentum என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? இங்கே பாயிண்ட் O பாயிண்ட் இருக்கும், சரிங்களா. இந்த இப்படி வந்திருக்குமாப்பா, இங்க இருந்திருக்கும் இந்த P பாயிண்ட். I'm taking this is the R vector இல்லையா, OP vector. ஓகே, சரி, OP வெக்டர் இங்க இருக்கு, நமக்கு C பாயிண்ட், இது OC பிளஸ் CPன்னு எடுத்திருப்போம், சரிங்களாப்பா. இதுல இது வந்து CP வெக்டார் கிராஸ்னு வரும் இல்லப்பா, ஞாபகம் இருக்குங்களா? இந்த OP வெக்டார் வந்து CP வெக்டார் ட்ரையாங்குலர்னா பிளஸ் CP வெக்டார் OC வெக்டார் பிளஸ் CP வெக்டார் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களாப்பா? இதுல தான் இந்த CP கிராஸ் P தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த பேரல் இருக்குல்ல, எடுத்து பாருங்கப்பா, லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது. இந்த சம்மேஷன் ஆஃப் திஸ் மொமெண்டம் இஸ் என்னது, CP வெக்டார், ஓகேங்களா. ஏன்னா R கிராஸ் P இல்லையா, R கிராஸ் P ல பேரலா வரக்கூடியது, அப்படிதானப்பா. இந்த பக்கம் இருக்கும் CP அண்ட் மொமெண்டம் வந்து இந்த பக்கம் இருக்கும். ஏன்னா வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன். சரி, நீங்க வந்து அப்போ இதை நீங்க ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா, இந்த வெக்டாரை நீங்க ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா, CPயை ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா இங்க வரும். இதை நீங்க கேர்ள் பண்ணீங்கன்னா, அப்போ டைரக்ஷன்ல ஆங்குலர் மொமெண்டம் வரும். இதான் Z டைரக்ஷன்ல, இதான் நம்ம பார்த்துருப்போம். அதனாலதான் CP கிராஸ் என்னன்னு எழுதலாம், அதை CP கிராஸ் R கிராஸ் P, CP கிராஸ் P அப்படின்னு எழுதலாம். Now what is CP? சரிங்களா. இப்போ நம்ம மேக்னிடியூட்ல எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், மேக்னிடியூட்ல எழுதுறோம், ஓகேங்களா. என்ன எழுதுவீங்க, சிபியோட மேக்னிடியூட் என்னப்பா, சிபியோட மேக்னிடியூட் என்ன, அந்த சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் இதான்ப்பா சிபி, இதானே சிபி, ரெட்டில் நோட் பண்ற மாதிரி இதானே சிபி. இப்போ அதோட ரேடியஸ் அது. அப்போ சம்மேஷன் ஆஃப், அப்போ என்ன வரும் நமக்கு, சிபி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வருமாப்பா.
ஸோ எல்லா பார்ட்டிகளுக்கும் நம்ம ஆட் பண்ணணும். பேசாம i ஈக்குவல் டு 1லேருந்து n வரைக்கும் போட்டுக்கிறேன். ஸோ ri போட்டுக்கலாம். ஓகேங்களா? p mv ஓகேங்களா? மாஸ் ஆஃப் த ஐ என்ன பார்ட்டிகளோ அது அந்த பார்ட்டிக்கல், அதே மாதிரி வெலாசிட்டி ஆஃப் ஐ பார்ட்டிக்கல் இன்டூ சைன் தீட்டாவாப்பா. அப்படிதானப்பா? கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தோம்னா சைன் தீட்டா. ஓகேங்களா? கிராஸ் ப்ராடக்ட் தான் சைன் தீட்டா. இப்போ நம்ம தீட்டா யாருக்கும் உள்ள தீட்டா? ஆருக்கும் விக்கும் உள்ள தீட்டா. ஆருக்கும் விக்கும். ஆர் எங்க இருக்கு? ஆர் இங்க இருக்கு. வி எங்க இருக்கு? இங்க இருக்கா? வி இங்க தானே இருக்கும். அப்போ பர்பண்டிகுலர்னா தீட்டா ஆர் அண்ட் பியோட ஆங்கிள் வந்து நமக்கு 90 டிகிரி. சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா sin 90 1 ஆயிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா சம்மேஷன் ஆஃப் i ஈக்குவல் டு 1 ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கல் இருந்து nth பார்ட்டிக்கல் வரைக்கும். ஸோ நமக்கு ri mi vi sin θ வந்து 90 sin 90 1 ஆயிடும். இப்போ நான் வந்து லீனியர் வெலாசிட்டியை ஆங்கிள் வெலாசிட்டிக்கு மாற்ற போறேன். இப்போ நம்ம vi we can write ri into ஒமேகா. ஏன் ஒமேகா மட்டும் எழுதுறேன், ஒமேகா i எழுத மாட்டேன்? யாராவது சொல்ல முடியுமா? ஏன்னா இங்க எந்த பார்ட்டிக்கல் எடுத்தாலும் அதான் நான் சொன்னேன், ஒரு ஃபேன் இருக்குன்னா அந்த 3 பிளேட்ஸுக்கும் ஸ்பீடு வந்து ஆங்குலர் ஸ்பீடு வந்து சேமாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பிளேடுக்கு ஸ்பீடு வேற மாதிரியும் தேர்ட் பிளேடுக்கு வேற மாதிரியும் இருக்காது. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒமேகா வந்து சேமா இருக்கும் எல்லா பார்ட்டிகல்ஸ்க்கும். அந்த ரிஜிட் பாடியோட எந்த பார்ட்டிகல் எடுத்தாலும் சரி, இஃப் யூ டேக் ரிஜிட் பாடியோட எந்த பார்ட்டிகல் எடுத்தாலும் சரி, ஒமேகா அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஒவ்வொரு பார்ட்டிகளும் வேற வேற இருக்காது. வி தான் வேற வேற இருக்கும். ஏன்னா ஆர் வேற வேற இருக்கிறதுனால லீனியர் வெலாசிட்டி தான் வேற வேற இருக்கும். ஆங்கிள் வெலாசிட்டி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அப்ப therefore angular momentum சரிங்களா, அப்ப ரிஜிட் பாடி ஃபிக்ஸட் ஆக்சிஸ் ஆஃப் ஷார்ட்டா எழுதிக்கிறேன், ஃபிக்ஸட் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ஒமேகாவை வெளில எடுத்துடலாமா, ஏன்னா அது கான்ஸ்டன்டா இருக்கனால. ஸோ i ஈக்குவல் டு 1 to n r m v தான் என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். ஆர் ஒமேகாப்பா. ஆர் ஒமேகால ஒமேகா வெளில எடுத்துட்டேன். ஓகேவா? அப்ப என்ன வந்துடும், ஒமேகா சம்மேஷன் ஆஃப் i ஈக்குவல் டு 1 to n என்ன வருப்பா, mr ஸ்கொயர் வந்துருமா? Now what is mr square? What is mr square? Moment of inertia. அப்ப therefore ஆன்சர் என்ன பண்ணணும், நமக்கு moment of inertia i, so omega. ஒமேகா. அப்போ இந்த ஆங்குலர் மொமெண்டமோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா ஒமேகா என்ன டைரக்ஷன் பார்த்தா போதுமா? ஓகேங்களாப்பா? ஒமேகா. ஸோ ஒமேகா டைரக்ஷன் எப்படி பார்ப்பீங்க, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வச்சு பார்ப்பீங்க. இப்போ ஒரு பார்ட்டிகிள் இப்படி சுத்திட்டு இருக்கு, இப்படி சுத்துதுன்னா ஸோ அப்போ எந்த பக்கம் ஹரிசாண்டலா சுத்துனா கையை ஹரிசாண்டலா வச்சுக்கணும். ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துது, அப்போ நமக்கு அப்வர்டு. சப்போஸ் கிளாக் வைஸ்ல சுத்துதுன்னா டவுன்வர்டு. அப்படிதான் நம்ம கர்ல் பண்ணி ஒமேகாவோட டைரக்ஷன் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்போ தட் ஃபார் ஆங்குலர் மொமெண்டமோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா, இந்த ஒமேகா எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அப்படிதானப்பா, ஒமேகா என்ன டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் இந்த ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும். சிம்பிள். அப்போ we can find out angular momentum formula i omega. இதெல்லாமாப்பா, ஸ்டூடெண்ட்ஸ், i omega. சரிங்களா? நம்ம r கிராஸ் p எழுதியிருப்போம். அதோட நிறைய ஃபார்மேட் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் ரிஜிட் பாடி. சரிங்களா? ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் ரிஜிட் பாடி அபவுட் ஃபிக்ஸட் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் நமக்கு என்னப்பா, i ஒமேகா. ஃபிக்ஸட் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து நமக்கு i ஒமேகா. இப்படிதான் இந்த i ஒமேகா அப்படின்னு வந்துச்சு. யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? சார் வந்து சிங்கிள் பார்ட்டிகிள் நடத்தினாரு. சென்டர் பாயிண்ட் நடத்தும் போது இந்த ஃபார்முலா கூட எழுதிக்கலாம். இப்போ சென்டர் பாயிண்டை வச்சு நமக்கு ஒரு ஆங்குலர் மொமெண்டம் தான் வரும் இல்லப்பா. இந்த பாயிண்டை பொறுத்து இப்போ இதே ஃபார்முலா நீங்க எழுதுறீங்கன்னா, சிங்கிள் பார்ட்டிகிள் எழுதுறீங்கன்னா, இப்போ நமக்கு இது பார்ட்டிகிள் எம்மா, இது வந்து டிஸ்டன்ஸ் ஆரா. ஸோ நீங்க என்ன எழுதிக்கலாம்னா, இதோட ஆங்குலர் மொமெண்டம் வந்து என்ன எழுதுவீங்க, ஆர் கிராஸ் பின்னு எழுதுறீங்களா. ஸோ ஆர் எம் இன்டு வி, மறுபடியும் வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகான்னு எழுதுனா we can also write i omega for a single particle about this point. பட் நம்ம இந்த பாயிண்ட் பொறுத்து எழுத முடியாது. எந்த பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட் அதர் தான் சென்டர் பாயிண்ட். சிங்கிள் பார்ட்டிகளுக்கு ரெண்டு ஆங்குலர் மொமெண்டம் வந்துடும். ஒன்று பெர்பெண்டிகுலர் ஆங்குலர் மொமெண்டம் வந்துடும், இன்னொன்று பேரலல் ஆங்குலர் மொமெண்டம். சரிங்களா? ஓகேங்களா? ஆனா ரிஜிட் பாடிக்கு பெர்பெண்டிகுலர் ஆங்குலர் மொமெண்டம் என்னவாயிடும், 0 ஆயிடும். அப்போ பேரலல் ஆங்குலர் மொமெண்டம் மட்டும் தான் வரும். அப்போ கண்டிப்பா we can write i omega. ஓகே, i omega.
எஸ். இப்போ அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ரிஜிட் பாடி தெரிஞ்சதுன்னா யூ கேன் ஃபைண்ட் அவுட் ஆங்குலர் மொமெண்டம். இப்போ நம்ம போடுவோமா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கவனிக்கலாமாப்பா? கவனிக்கலாமா? கவனிக்க. எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? டன். எஸ் சார். அப்போ தேட் ஃபோர் அப்போ நமக்கு ரிஜிட் பாடி இருக்கு. ஸோ இந்த ரிஜிட் பாடி, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரிஜிட் பாடி நம்ம டிஸ்க் எடுத்துக்கலாம். ரிஜிட் பாடி என்ன எடுத்துக்கலாமா? டிஸ்க். இங்கே டிஸ்க். இப்போ டிஸ்க் வந்து சுத்திட்டு இருக்கு. ஓகேவா? ஓகே, டிஸ்க். டிஸ்க். ஓகே, டிஸ்க் ரொட்டேட் ஆயிருக்கு. ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் பார்க்கணும். இது நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸ்ல இது என்ன பிளேன்ல இருக்கு? இந்த பிளேன்ல இருக்கப்பா. ஹரிசாண்டல் பிளேன்ல இருக்கு. இந்த பாருங்க, இந்த பிளேன்ல இருக்கு. இந்த இந்த பிளேன்ல இருக்கு. அதாவது if you take this is x, if you take this is z, x z பிளேன்ல இருக்கு. இந்த பிளேன்ல பாருங்க, x z பிளேன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலரா என்ன ஆக்சிஸ்? y ஆக்சிஸ். ஸோ இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலரா சென்டர் ஆஃப் மாஸ்ல இப்போ எப்படி சுத்திட்டு இருக்கு? அந்த பிளேன்ல எப்படி சுத்திட்டு இருக்கு? ஓகேங்களா? ஐம் டேக்கிங் திஸ் இஸ் y ஆக்சிஸ். அப்போ இது வந்து this is the axis of rotation. This is the axis of rotation. கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஃபிக்ஸடாகவும் இருக்கு. அப்புறம் பாசிங் த்ரூ சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் பர்பண்டிகுலர் டு பிளேன் ஆஃப் பர்பண்டிகுலர் டு தி யாருக்கு பர்பண்டிகுலரா இருக்கு? ஆக்சிஸ் வந்து யாருக்கு பர்பண்டிகுலரா இருக்குன்னா பிளேன் ஆஃப் டிஸ்க். அது எந்த பிளேன்ல இருக்கோ அந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலரா இருக்கு. ஓகேங்களா? இப்படி சுத்தும் போது ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் டிஸ்க் கண்டுபிடிக்கணும். சரிங்களாப்பா? ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் டிஸ்க் என்ன வரும்? என்ன ஃபார்முலா? டிஸ்க் வந்து ரிஜிட் பாடி. இதுக்கு பெர்பெண்டிகுலர் ஆங்குலர் மொமெண்டம் இருக்காது. ஒன்லி பேரலல் ஆங்குலர் மொமெண்டம் தான். ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கு பேரலலா. அப்ப நமக்கு என்ன வரும்? ஐ ஒமேகாவா? ஐ ஒமேகாங்கிறது மேக்னிடியூடு. டைரக்ஷன், ஒமேகாவோட டைரக்ஷன் பார்க்கணும். இது எப்படி சுத்துது? ஸோ டைரக்ஷன் வந்து இப்படிதான் சுத்துது, ஆன்டி கிளாக் வைஸ்ல. அப்போ கையை ஹரிசாண்டலா வச்சுட்டு கிளாக் வைஸ்ல கர்ல் பண்ணீங்கன்னா இது காட் ஒமேகா டைரக்ஷன். ஒமேகா தான் ஐ டைரக்ஷன். இப்போ பிளஸ் ஜே கேப். சாரி, பிளஸ் ஜே கேப். ஓகேவா? நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா என்ன? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா about moment of inertia for disk axis எப்படி இருக்கு? passing through center of mass and perpendicular to plane. mr squared by 2. Yes, mr squared by 2 into omega is the magnitude, direction is the plus j. ஓகேவா? இப்போ அந்த டிஸ்க் வந்து இந்த இதுதான் என்ன சொல்லுவாங்கப்பா நமக்கு? சரிங்களா? இந்த ஆக்சிஸ் வந்து கரெக்டா சென்டர் ஆஃப் மாஸ்ல பர்பண்டிகுலரா பாஸ் ஆகுதா? சென்டர் ஆஃப் மாஸ்ல பர்பண்டிகுலரா பாஸ் ஆகுதா? அப்படிங்களா? அப்படி பாஸ் ஆகும்போது நீங்க ஒரு ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அந்த ஆங்குலர் மொமெண்டம் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஓன் ஆக்சிஸை பொறுத்து அது சுத்தும் போது அந்த ஆங்குலர் மொமெண்டம் என்ன மொமெண்டம் சொல்லுவாங்கன்னா ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டர் ஆஃப் மாஸ்ல அந்த ஆக்சிஸ் பாஸ் ஆகும்போது, ஓகேங்களா, அப்படி சென்டர் ஆஃப் மாஸ்ல ஆக்சிஸ் பாஸ் ஆகுதுன்னா அதை வச்சு சுத்திட்டு இருக்கு அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கீங்கன்னா அந்த ஆங்குலர் மொமெண்டம் பேர் என்னப்பா? ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். பர்பண்டிகுலரா பிளேனுக்கு ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ நவ் we can easily find out the angular momentum of a disk. ஏன்னா ரிஜிட் பாடியோட ஆங்குலர் மொமெண்டம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ நான் எந்த இடத்துலையுமே இந்த ரிஜிட் பாடியோட ஆங்குலர் மொமெண்டம் வந்து பெர்பண்டிகுலர் பிளஸ் பேரலல்னு எங்கேயுமே பார்த்ததில்ல நம்ம சிலபஸ். ஸோ ஒன்லி வி ஹேவ் ஐ ஒமேகா ஃபார்முலா ஃபார் ரிஜிட் பாடி. டு யூ ரிமெம்பர் ஐ ஒமேகா? ஐ மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கணும். ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம நிறைய கிளாஸ் நடத்தோம். எவ்வளோ கிளாஸ் எடுத்தோம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறதுக்கு? சரியா? பார்த்துக்கணும்.
சரிங்களா? அப்போ நீங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரிஞ்சாதான் உங்களால ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்க முடியும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதனால தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபர்ஸ்ட் நடத்துனது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டாபிக் கவர் பண்ணலனா ஆங்குலர் மொமெண்டமும் கண்டுபிடிக்க முடியாது. பி கேர் ஃபார் ரிஜிட் பாடி. ஓகேவா? சரி, அப்ப இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ எனக்கு டிஸ்க் வந்து இப்படி சுத்திட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ டிஸ்க் வந்து இப்படி சுத்திட்டு இருக்கு. டிஸ்க் ஓகேங்களா? சென்டர் ஆஃப் மாஸ் இதை பொறுத்து சுத்தல. இங்க ஒரு ஆக்சஸ் இருக்கு. அப்புறம் என்ன அர்த்தம்? இப்படி வந்து இப்படி போய் சுத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? புரியுதா? ஓகேங்களா? இதுதான் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். இது சென்டர் வந்து ஆனால் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் கிடையாது. இப்போ ஆக்சஸ், திஸ் இஸ் தி ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஃபைண்ட் அவுட் ஆங்குலர் மொமெண்டம் இஃப் யூ திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் டி அப்படின்னா எப்படிப்பா ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் என்ன வரும்? சரி, ஆங்குலர் மொமெண்டம் என்ன வரும்? நம்ம ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அ டிஸ்க் இப்போ இந்த ஆக்சஸ் பேர் வச்சுக்கவா? ஒய் ஒய் டேஷ், ஒய் டேஷ் ஆக்சஸ் என்ன வரும்? ஐ ஒமேகா. ஐ ஒமேகா. கரெக்ட். ஆனா டிஸ்க் சுத்தலாமா? டிஸ்க் சுத்த இப்போ எர்த்து சுத்திக்கிட்டே இன்னும் சன்னை சுத்தம் இல்லையா? அந்த மாதிரி டிஸ்க் வந்து சுத்திக்கிட்டே சுத்தல. புரியுதாமா? ஐ ஒமேகா, ஐ ஒமேகா. ஸோ இப்போ டைரக்ஷன் எகெயின் இப்படி தானே போய் சுத்துது, இப்படி தானே போய் சுத்துது, இப்படி தானே போய் சுத்துது. எகெயின் மேலே தான் இருக்கும் போது மேக்கிங் ஒய் டைரக்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு கே போட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஐ நம்ம ஃபார்முலா. ஸோ ஐ அபவுட் பேரல் ஆக்சிஸ், ஐ அபவுட் ஒய் டேஷா. அப்போ பேரல் ஆக்சிஸ் தியரம். ஸோ பேரல் ஆக்சிஸ் தியரம் நமக்கு படிச்சிருக்கோம். ICOM பிளஸ் மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்டு படிச்சிருக்கோமா? மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ தேட் ஃபோர் நமக்கு ICOM வந்து mr ஸ்கொயர்டு பை 2 பிளஸ் நமக்கு மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்டு. சரிங்களா? இன்டூ டிஸ்டன்ஸ்னா இந்த ரெண்டு ஆக்சிஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் ஒமேகா இன்டூ நமக்கு கே. புரியுதா? இது ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் வராது. ஏன்னா இது அந்த ஓன் ஆக்சிஸை பொறுத்து சுத்தல. காட் இட். வெரி குட். ஓகேங்களா? ஓகேவா? கிளியர்? எஸ், எஸ், எஸ். ஓகே. இப்போ நம்ம கொஸ்டின் போடுவோம். இப்போ வேற கொஸ்டின் போடுவோம். சரிங்களா? பண்ணிக்கலாமா? ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இதுவே இப்படி போகுதுன்னு வச்சுக்கேன். இன்னொன்று இருக்குப்பா, எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஒன்லி ரொட்டேஷன் மட்டும்தான் பார்த்தீங்க, இங்கேயும் இது ரொட்டேட் மட்டும்தான் ஆகுது, இங்கேயும் இது ரொட்டேட் மட்டும்தான் ஆச்சு. சப்போஸ் இஃப் இட் இஸ் ரோலிங், இஃப் இட் இஸ் ரிஜிட் பாடி ரோல் ஆகுது அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கலாமா? ரோல் ஆகுது அப்படின்னா, ரோலிங்னா டிரான்ஸ்லேஷனும் இருக்கும், ரொட்டேஷனும் இருக்கும். புரியுதுங்களா? ஓகே. அப்போ அந்த கேஸ்க்கு எப்படி சார் பார்க்குறது பார்ப்போம். இப்போ நமக்கு டிஸ்க் இருக்கு இல்லையா? ஸோ திஸ் டிஸ்க்கு ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பிளாட்ஃபார்ம்ல ரோல் ஆகி போயிட்டு இருக்காப்ல. ரோலிங்னு எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, டயக்ராம் பார்த்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இஸ் கிவன் ஒமேகா அண்ட் ஆல்சோ வி கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ரெண்டு வெலாசிட்டியும் கொடுத்துருந்தாலே இட் இஸ் அ ரோலிங் மோஷன். ஐ எம் டேக்கிங் எ டிஸ்க், மாஸ் வந்து எம், ரேடியஸ் வந்து ஆர். ஓகே. இப்போ நமக்கு இங்க ஆக்சஸ், இங்க வந்து ரெஃபரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். This is x, this is y, this is z. ஓகேவா? இப்போ ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்க போறோம் about this point, O point, ஆரிஜின். O பாயிண்ட் பொறுத்து ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். யாரோட ஆங்குலர் மொமெண்டம்? நம்ம ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அ டிஸ்க் about அந்த O பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ டிஸ்க் என்ன மோஷன்ல இருக்கு சார்? டிஸ்க் வந்து டிரான்ஸ்லேட்டும் ஆகுது, எஸ், டிரான்ஸ்லேஷனும் இருக்கு, பிளஸ் ரொட்டேஷன்லையும் இருக்கு. டிரான்ஸ்லேஷன் பிளஸ் ரொட்டேஷன். ஓகேங்களா? அந்த ரொட்டேஷனல் இருக்குன்னு தெரியுங்களா? ரொட்டேஷன் இதை நமக்கு என்ன சொல்லுவோம்? டிரான்ஸ்லேஷன் பிளஸ் ரொட்டேஷன்னா we call it as rolling motion. We call it as rolling motion. Rolling motion we have three types: rolling without slipping, rolling with slipping, ரெண்டு, ஃபார்வர்ட் ஸ்லிப்பிங், பேக்வர்ட் ஸ்லிப்பிங். பட் அந்த டீட்டெயிலாம் நம்ம கொடுக்கல. ரோலிங் பியூர் ரோலிங் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு பின்னாடி பார்ப்போம். தட்ஸ் நோ ப்ராப்ளம்.
ரோலிங். அவ்வளோதான்ப்பா, இது முடிச்சிட்டோம்னா அடுத்த ரோலிங் தான் போக போகிறோம். அந்த லெசன் முடிக்கணும் நம்ம. ரோலிங் கவனிக்கணும். ரோலிங், திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ரோலிங். இப்போ இந்த ரோலிங்கில் பார்த்தீங்கன்னா கவனிக்கலாமா, எப்படி ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் தனித்தனியாக கண்டுபிடிச்சிங்கப்பா. டிரான்ஸ்லேஷனோட ஆங்குலர் மொமெண்டம் ப்ளஸ் ரொட்டேஷனல் ஆங்குலர் மொமெண்டம், டிரான்ஸ்லேஷனல் ஆங்குலர் மொமெண்டம் ப்ளஸ் ரொட்டேஷனல் ஆங்குலர் மொமெண்டம், அப்படித்தானே ரெண்டு ஆங்குலர் மொமெண்டம் வரும். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு இப்போ அந்த மொத்த மாசையும் நீங்கள் பாயிண்ட் மாசா வச்சுட்டீங்கன்னா அது விங்கிற வெலாசிட்டியில் போயிட்டு இருக்குமா இப்படி. இப்போ இதோட அப்போ டிரான்ஸ்லேஷனல் ஆங்குலர் மொமெண்டம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ரொட்டேஷனல் எதை பொறுத்து சுற்றிட்டு இருக்கு, அப்போ ரொட்டேஷன் வந்து இப்படி சுற்றிட்டு இருக்காப்பா. ஓகேங்களா, ஆக்சிஸ் எங்கே இருக்கும், ஆக்சிஸ் எங்கே இருக்கும், சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்தானே சுற்றுது. ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், எப்படி சுற்றுதோ அது பர்பண்டிகுலராக அம்பு விட சொல்லியிருக்கேன். அப்போ ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இப்படி இருக்கும். திஸ் இஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அப்படிதானப்பா, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் சொல்கிறேன். புரியுதா படம் சொல்கிறது, இப்படி தானே சுற்றி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஃபார் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்களாமா, மறந்துட்டீங்க பார்த்தீங்களாமா, ராமகோமுதி அதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எடுத்தது. ஒரு சிங்கிள் பார்ட்டிக்கிள் விங்கிற வெலாசிட்டியில போயிட்டு இருக்கும் போது நான் நடத்தினல, மறந்துட்டீங்க பார்த்தீங்களா நீங்க. சரி பார்ப்போம், அதை இப்போ நடத்த போறோம். கவனிக்கலாமா, சரிங்களா. இப்போ நமக்கு இந்த டிஸ்டன்ஸ், ஐம் டேக்கிங் திஸ் டிஸ்டன்ஸ். ஓகே, ஐம் டேக்கிங் திஸ் டிஸ்டன்ஸ். வாட் டிஸ்டன்ஸ், திஸ் டிஸ்டன்ஸ் இந்த சென்டருக்கும் இந்த ஓக்கும் I'm taking this distance as d. This distance as d. Okay, this distance as d. Okay வா, இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா சார். now angular momentum of a disk about o equal to நம்ம we can write translationோட angular momentum. ஆக்சுவலாப்பா இது பெரிய டெரிவேஷனாக வரும், நான் பெருசாக போல சிம்பிளாக நான் சொல்லித்தரேன். உண்மையிலே சீரியஸ்லாம் ஐம் டேக்கிங் சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லித்தரேன். பெரிய டெரிவேஷன் இருக்கும், பட் நான் போடல. டிரான்ஸ்லேஷன் ப்ளஸ் ரொட்டேஷன், டிரான்ஸ்லேஷன் ப்ளஸ் ரொட்டேஷன். ஓகேங்களாப்பா, இப்போ நமக்கு டிரான்ஸ்லேஷன் இந்த மொமெண்டம் இருக்குல்லப்பா. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் இது ஓன் ஆக்சிஸை பொறுத்து, சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து சுற்றுதா. அப்போ சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து சுற்றினா அது என்ன ஆங்குலர் மொமெண்டம், ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இது ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம், இது ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, சரிங்களா கவனிப்போமா. இப்போ நமக்கு தெரியும், என்ன தெரியும் சார், ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அ டிஸ்க் அபவுட் அந்த O பாயிண்ட் ஈக்குவல் டு நமக்கு டிரான்ஸ்லேஷன் ஆங்குலர் மொமெண்டம். டிரான்ஸ்லேஷன்ல மெயினான சென்டர் ஆஃப் மாஸோட பெரிய பர்பஸை என்ன சொல்லியிருக்கோம்னா, அதோட மொத்த மாசையும் அதோட சென்டர் ஆஃப் மாஸ்ல வச்சுட்டு வி கேன் அதோட டிரான்ஸ்லேஷன் எப்படின்னு நம்ம பார்க்கலாம்னு சொல்லியிருக்கோம். அப்போ மொத்த மாசையும் அதை நம்ம சென்டர் ஆஃப் மாஸ்ல வச்சுட்டா இது எம் விங்கிற வெலாசிட்டியில போயிட்டு இருக்காப்புல, சரிங்களா. எந்த பாயிண்டை பொறுத்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அப்போ எந்த பாயிண்டை பொறுத்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இந்த ஓ பாயிண்டை பொறுத்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த பாயிண்டை பொறுத்து கண்டுபிடிக்கணுமோ அங்கிருந்து பொசிஷன் வெக்டார் வரையணுமா. புதுசாக பார்க்குற மாதிரியே பார்க்கக்கூடாதுன்னு, இங்கே இருக்கும்போது அடுத்து இங்கே இருக்கும்போது நான் சொல்லியிருக்கேன்னா இல்லையா, ஏபிபி டேஷ்னு சொன்னோமா இல்லையா, ஏபிசி பாயிண்ட். அப்போ ஆரிஜின்லேருந்து பொசிஷனுக்கு பொசிஷன் வெக்டார் வரையும் இப்படி தான் இருக்கும், சரிங்களா. அதை நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், இங்கே வரும் ஆர் வெக்டாரு. ஓகேவா, இது வி வெக்டாரு. நான் என்ன சொல்லியிருக்கேன், மொமெண்டமோட லைன் ஆஃப் ஆக்ஷன் வரைய சொல்லியிருக்கேன். இதான் மொமெண்டமோட லைன் ஆஃப் ஆக்ஷன் வரும். ஏன்னா வி என்ன டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான் லீனியர் மொமெண்டம் இருக்கும். அப்போ அதில் லைன் ஆஃப் ஆக்ஷன் வரைஞ்சிட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுக்கணும். எங்கேருந்து, எந்த பாயிண்ட்லேருந்து கேட்குறாங்களோ, எந்த பாயிண்ட்லேருந்து ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கணுமோ அந்த பாயிண்ட்லேருந்து இந்த லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அதுதான் டீன்னு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ் வச்சுருக்கோமா, டீன்னு கொடுத்துருக்காங்க. புரியுதாப்பா. ஸோ லைன் ஆஃப் ஆக்ஷன் வரைஞ்சிட்டோம், பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுத்தாச்சு. அப்போ ஆங்குலர் மொமெண்டம் வந்து நமக்கு என்ன வரும், ஸோ நமக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களாப்பா. பி ஆர் பர்பண்டிகுலர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆர் பர்பண்டிகுலர். திஸ் ஆர் பர்பண்டிகுலர் இஸ் a d. ஆங்குலர் மொமெண்டம் mv, ஆர் பர்பண்டிகுலர் d. அப்போ நமக்கு mvd, இதுதான் டிரான்ஸ்லேஷனால. நம்ம அங்க பார்க்கும்போது mvr பார்த்துருப்போம், ஞாபகப்படுத்தி பாருங்க. அப்போ தட் ஃபார் டிரான்ஸ்லேஷனால நமக்கு mvr இஸ் த மேக்னிடியூட், mvd. வாட் இஸ் த டைரக்ஷன் அப்படின்னா ஆர் கிராஸ் பி. அப்பா ஸோ ஆர் கிராஸ் பி இப்படி கொண்டு வரீங்க அப்படின்னா ஆர் கிராஸ் பி இன்வர்டா, ஆர் கிராஸ் பி இன்வர்டா.
இன்வெர்டுனா என்ன ஆக்சிஸ் இன்வெர்டு இசட்டா, இசட் உள்ளார போகுது மைனஸ் இசட், அப்போ மைனஸ் கே கேப், மைனஸ் கே கேப். ஸோ இதுதான் இந்த ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம், எம்விடி மைனஸ் கே, எம்விடி மைனஸ் கே. இதுதான் டிரான்ஸ்லேஷனால வரக்கூடிய ஆங்குலர் மொமெண்டம். ஸோ எப்படி டிரான்ஸ்லேஷனல் ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறோம், அந்த ரிஜிட் பாடியோட மொத்த மாசையும் சென்டர் ஆஃப் மாஸ்ல வச்சு டிரான்ஸ்லேட் ஆகும்போது மொத்த மாசம் சென்டர் ஆஃப் மாஸ் வச்சுட்டோமா, அப்போ சிங்கிள் பார்ட்டிகளோட ஆங்குலர் மொமெண்டம் தான். இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும், லைன் ஆஃப் ஆக்ஷன் வரையணும், பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுக்கணும், எம்விஆர் ஃபார்முலா யூஸ் பண்ணி. இதுதானப்பா அதான் சொல்லியிருக்கேன், நிறைய ஃபார்முலா இருக்கு ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு, மோஸ்ட்லி நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இல்லையாப்பா, சரிங்களா. அடுத்து ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் பொறுத்த வரைக்கும்ப்பா, சரிங்களாப்பா, ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் அடுத்த என்ன இருக்கு, ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டமா. ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் அது எப்படி சுத்திட்டு இருக்கு, இப்படி சுத்துதாப்பா, இப்படி சுத்தி போயிட்டு இருக்குப்பா. நம்ம 2 வீலர் 4 வீலர்லாம் சுத்தும்ல, அந்த மாதிரி சுத்தி போயிட்டு இருக்காப்ல, சரிங்களா. ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இங்க இருக்கு, பெர்பெண்டிகுலரா சென்டர் ஆஃப் மாஸ்ல பாஸ் ஆகுதா, பெர்பெண்டிகுலரா சென்டர் ஆஃப் மாஸ்ல பாஸ் ஆகுதாப்பா, ஓகேங்களா. இப்படிதான் நம்ம சுத்திட்டு இருக்கு, ஓகேங்களா. என்னப்பா வரும் ஆங்குலர் மொமெண்டம், இப்பதான் பார்த்தோம் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம், சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து சுத்தும் போது, சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து சுத்தும் போது. ஸோ ஒமேகா இந்த டைரக்ஷன், ஒமேகா இந்த டைரக்ஷன். அப்போ ஒமேகாவை அப்படியே ஒமேகா என்ன டைரக்ஷன்ல இருக்கோ கர்ல் பண்ணுவீங்களாப்பா, இப்படி கர்ல் பண்ணீங்கன்னா அதுவும் இன்வெர்ட் தானே வரும், அதுதானப்பா. எந்த பக்கம் ரொட்டேட் ஆகுதோ, இப்படி தானப்பா ரொட்டேட் ஆகுது ஆன்டி கிளாக் வைஸ்ல, அந்த ரொட்டேட் ஆகிற டைரக்ஷன்ல கர்ல் பண்ணீங்கன்னா இந்த பக்கம், சப்போஸ் இப்படி சுத்திட்டு போகுதுன்னு வச்சுக்கோ, ஏன்னு கவனியா, இந்த பக்கம் போகுதுன்னு வச்சுக்கோ, அப்போ இப்படி சுத்துமா, அப்போ இப்படி சுத்துனா அவுட்வேர்டு. இப்போ எந்த பக்கம் ரொட்டேட் ஆகுதோ அந்த பக்கம் கர்ல் பண்ணணும், 4 ஃபிங்கர்ஸ் ரைட் ஹேண்டோட 4 ஃபிங்கர்ஸை கர்ல் பண்ணீங்கன்னா யூ கட் டைரக்ஷன், டைரக்ஷன். அப்போ இது இந்த டைரக்ஷன்ல சுத்துறதுனால நமக்கு மைனஸ் கேட்கும், ஏன்னா ஒமேகா என்ன டைரக்ஷன் இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான் வரும். அப்போ தேட் ஃபோர் என்ன வரும்னா, ஸோ நமக்கு எம்விடி இது டிரான்ஸ்லேஷனால, எம்விடி நமக்கு டிரான்ஸ்லேஷனால, ஓகேங்களாப்பா. இங்கே நமக்கு என்னது மைனஸ் கே கேப் பிளஸ் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் வந்து ஐ ஒமேகா, டைரக்ஷன் வந்து மைனஸ் கே கேப், ஓகேவா. நமக்கு ஐ தெரியும், ஸோ அப்போ எம்விடி மைனஸ் கே கேப்பு பிளஸ் ஐ வந்து எம்ஆர் ஸ்கொயர்டு பை 2 ஒமேகா மைனஸ் கே கேப், அவ்வளோதான்ப்பா. திஸ் இஸ் தி ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் த டிஸ்க் about ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா, ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா, ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா, எஸ் ஆர் நோ. ரோலிங்ல இருந்துட்டாலே உனக்கு சிம்பிளா சொல்லி தரணும்னா, வித்தவுட் டெரிவேஷன் சிம்பிளா சொல்லணும்னா, டிரான்ஸ்லேஷனோட ஆங்குலர் மொமெண்டம் அப்ப என்ன பண்ணணும், மொத்த மாஸ்லையும் சென்டர் ஆஃப் மாஸ்ல வச்சுட்டு யூ கேன் ஃபைண்ட் அவுட் த டிரான்ஸ்லேஷனல் ஆங்குலர் மொமெண்டம், யூஸ் தி ஃபார்முலா PR பெர்பெண்டிகுலர் அண்ட் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் I ஒமேகா, ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். கிளியராப்பா, ஓகே 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 எஸ். ஸோ சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து அது சுத்திட்டு இருக்கு, ஓகேவா. ஓகே எழுதிட்டீங்களா, இப்போ இந்த O பாயிண்ட் வந்து இங்க வந்துச்சு, வேற டிஸ்டன்ஸ் மாறுச்சுன்னா நீங்க 6:30 வரைக்கும் கிளாஸ்பா, இந்த நல்லா கவனிக்கலாம், இந்த சொல்லுவாங்க இந்த O பாயிண்ட் மாறிச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ எந்த ஆங்குலர் மொமெண்டம் மாறும் சொல்லுங்கப்பா. இந்த O பாயிண்ட் மாறிச்சுன்னா இப்போ இங்க நீங்க பாத்தீங்களா, இப்படி போயிட்டு இருந்ததா, இப்படிதானே போயிட்டு இருந்தாப்ல, இப்படிதானப்பா போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு இருக்கும்போது O பாயிண்ட் இங்கே பாத்தீங்களா, இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் Dன்னு எடுத்தீங்களா. சப்போஸ் இந்த O பாயிண்ட்டை நான் இங்க எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ, ஓகேவா. எந்த ஆங்குலர் மொமெண்டம் மாறும்னு நினைக்கிறீங்க, ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் மாறுமா, ஸ்பின் இப்போ இங்கே எடுத்துட்டேன், இந்த O பாயிண்ட் இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டேன், அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு, அப்போ நான் 2Dன்னு வச்சுக்கிறேன். அப்போ ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் மாறுமா, எந்த ஆங்குலர் மொமெண்டம் மாறும், ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் மாறும். அப்போ இந்த குவாடினேட் மாறுச்சுன்னு வச்சுக்கோ, அந்த அந்த ஓ அந்த பார்க்கலாம், டிபெண்ட்ஸ் த குவாடினேட் சிஸ்டம். இந்த குவாடினேட் சிஸ்டம் மாறுச்சுன்னா நமக்கு எதுவும் மாறும், எந்த மொமெண்டம் மட்டும்தான் மாறும்,
ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் மட்டும்தான் மாறும். அப்போ நோட் பண்ணணும். நோட் நோட் ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் சேஞ்சஸ் depend coordinate system depend coordinate system depend coordinate system so, but spin angular momentum do not depend coordinate system do not depend coordinate system அவ்வளோதாப்பா. கிளியராப்பா? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆங்குலர் மொமெண்டம் ஐடியா இருக்குது. ஆங்குலர் மொமெண்டம் முடிய போகுது கிளாஸ். இஸ் கிளியர்? எஸ். So orbital angular momentum depend coordinate system, but spin angular momentum do not depend coordinate system. Yes. I omega மாறாது. How? coordinate system வேற இடத்துல வச்சுட்டேன்னா MVD தான் மாறும். I omega எப்படி மாறும்? டிஸ்க் மாறினா I மாறும். டிஸ்க்ல இருந்து ரிங் மாறுச்சுன்னா I மாறும். அப்படிதானே? ஓகே. கோஆர்டினேட் சிஸ்டமால மாறாது. ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் இதுதான் நம்ம பார்த்தோம். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பார்த்தோம்? வாட்ஸ் த கொஸ்டின்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆங்குலர் மொமெண்டம் என்ன பார்த்தோம்? என்ன பார்த்தோம்ப்பா? பெர்பெண்டிகுலர் சுத்திட்டு இருக்கு. I ஒமேகாவா போட்டீங்கன்னா என்ன வரும் நமக்கு? mr squared by 2 ஒமேகா k cap. கரெக்டா? mr squared by 2 ஒமேகா k cap. எஸ். இதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? சார் இது வந்து mr squared by 2 plus md squared அப்படிதானப்பா? md squared அதுக்கப்புறம் ஒமேகா again k cap. ஓகேங்களா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அடுத்து இது நம்ம பார்த்தோம் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். கரெக்ட்டுங்களா? இது நம்ம இப்போதான் பார்த்து முடிச்சோம். MVD மைனஸ் கே கேப்பாப்பா பிளஸ் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் ரோலிங் மோஷன் இருக்கு பிளஸ் நமக்கு mr ஸ்கொயர்டு பை 2 ஒமேகா மைனஸ் கே கேப் பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ இந்த கேஸ்க்கு என்னப்பா வரும்? இந்த கேஸ்க்கு என்ன வரும்? ஒமேகா விட்டுறக்கூடாது. ஓகேங்களா தேவிமா? சொல்லுங்கப்பா, இந்த கேஸ்க்கு என்ன வரும்? எனி ஐடியா? வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? யூ காட் இட் டிஃபரண்ட் ஐ திங்க். ஓகே, எம்ஆர் ஸ்கொயர் மறுபடியும் அதே ஃபார்முலா தான் வருமா? ஆர்பிட்டல் இல்ல, புரியல. டிரான்ஸ்லேட் ஆகுது, ரொட்டேட் ஆகுதுப்பா. டிரான்ஸ்லேட் ஆகி ரொட்டேட் ஆகி போயிட்டு இருக்கு, அப்படிதானே? தெரியுதா? டிரான்ஸ்லேட் ஆகி ரொட்டேட் ஆகி போயிட்டு இருக்காப்ல. சரிங்களா? ரோலிங் தான், இதுவும் ரோலிங் தான். அந்த தெரியுது, தெளிவா தெரியுது. இதை பாருங்க, டிரான்ஸ்லேட் ஆகுது. இதை பாருங்க, ரொட்டேட் ஆகுது. இது தெளிவா தெரியுது. என்ன வரும்? மறந்துட்டீங்க? பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஜீரோவா? சரி, போடுவோமா? கவனிக்கலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? இது உங்களுக்கு டிஸ்க்கு எப்படி சுத்திட்டு போயிட்டு இருக்குன்னா, முதல்ல எப்படி சுத்துச்சு? இப்போ இதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனா இப்படி சுத்துச்சு. இங்க நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இதா இருக்கு பெஸ்ட். இங்க பாருங்கப்பா, லிசன். எப்படி சுத்துச்சுன்னா இப்படி சுத்திட்டே போச்சு. இங்க பாருப்பா, நார்மலா நம்ம வீல் சுத்துற மாதிரி. இங்க பாரு, இப்படி போச்சு. ஸ்லிப் ஆகுதுப்பா. சரியா? இப்படி சுத்துச்சு இப்படி. ஓகேங்களா? இப்படி சுத்திட்டு இருந்துச்சு இப்படி. ஓகேவா? இப்ப எப்படின்னா இங்க பாருங்கப்பா, இப்படி இங்க பாருங்க, இப்படி சுத்திக்கிட்டே டிரான்ஸ்லேட் ஆகுது. என்னப்பா புரியுதுங்களா? எப்படி சுத்துதுன்னு நான் சொல்றது புரியுதா? இப்படி சுத்திக்கிட்டே டிரான்ஸ்லேட் ஆகுது. தெரியுதா நான் சுத்துறது? போன வாட்டி வீல் சுத்துற மாதிரி போயிட்டு இருந்தாப்புல, நம்ம ஆட்டோமொபைல் வீல்ஸ் எல்லாம் சுத்தும்ல, 2 வீலர் 4 வீலர் அந்த மாதிரி. இந்த வாட்டி எப்படின்னா இப்படி சுத்துது. என்ன காடிட்டா? யூ காட் இட் ஆர் நாட்? எஸ். ஒமேகா கரெக்ட்மா நிகில். mr ஸ்கொயர் பை 4 பொண்ணு. ஓகேங்களா? அப்ப நமக்கு எப்படி வரும்னா, சரிங்களா, நமக்கு அதே இந்த கொஸ்டினுக்கு ஆங்குலர் மொமெண்டம் வந்து அது மாறாது. எது மாறாது? டிரான்ஸ்லேஷன் மாற போறது இல்லை, அதே தான் வரப்போகுது. MVD தான் வரப்போகுது. MVD
டைரக்ஷன் எப்படி இருக்கும் நமக்கு? எதோட டைரக்ஷன்ல பார்க்கணும்? ஆர் கிராஸ் வச்சு பார்ப்பீங்க. ஆர் கிராஸ் வச்சு பார்த்தாலே தெரியும். இங்கே வருமா? அந்த ஓல இருந்து கொண்டு வரீங்க ஆரை, அப்புறம் இங்கே வி வரும். அப்புறம் இது கொண்டு வந்தீங்கன்னா இது கண்டிப்பாக நமக்கு என்ன கே கேப் வரப்போகுது? மைனஸ் கே கேப் வரப்போகுதுன்னு வச்சுக்க. அப்போ இன்வெர்ட் தானே. கிளாக் வைஸ்னா இன்வெர்டு, இன்வெர்டுனா மைனஸ் இசட். திஸ் இஸ் கிளாக் வைஸ் இன்வெர்டுன்னு வந்துடும். டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சு போச்சு. ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் வந்து எப்படி சுத்துது? அது இப்படி சுத்துதாப்பா? இங்கே பாரு, இப்படி சுத்திக்கிட்டே போறேன் பாருப்பா, இப்படி சுத்திக்கிட்டே போகுதா? அப்ப கையை ஹரிசாண்டலா வச்சுப்பீங்களா? அப்படி சுத்தினா அப்போடு வருமா? இப்படிதானப்பா சுத்துது. போன வாட்டி இப்படி சுத்துச்சு, இப்படி 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 இன்வெர்டு. பட் இந்த வாட்டி ஹரிசாண்டலா சுத்துது, இப்படி சுத்திட்டே போகுது. அப்ப இப்படி கர்ல் பண்ணீங்கன்னா இப்படி என்ன வேணுப்பா நமக்கு? அப்வர்டு. அப்ப ஆங்குலர் மொமெண்டம் ஐ ஒமேகா, டைரக்ஷன் வந்து பிளஸ் ஜே கேப். வாட் இஸ் ஐ அப்படின்னா, நம்ம முன்னாடி சொல்லியிருக்கேன், டிஸ்கை பொறுத்த வரைக்கும் இப்படி சுத்துது பேரலா. அதாவது அந்த பிளேனுக்கு பேரலா சுத்திட்டு இருக்கு, பர்பெண்டிகுலரா சுத்தல. அப்பனா பை 2 போடணும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால. சென்டர் ஆஃப் மாஸ் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து இப்படி பர்பெண்டிகுலரா பாஸ் ஆனாதான் mr ஸ்கொயர் பை 2. இதுவே பேரலா பாஸ் ஆனா பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் சேர்த்து யூஸ் பண்ணிருப்போம், பை 2 போட்டிருப்போம். அப்ப இது mr ஸ்கொயர் பை 4. பத்தியா? மறந்துட்டீங்க. பிளஸ் ஜே, இது நமக்கு எம்விடி கேட்க. புரிஞ்சவங்களா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம்? புரிஞ்சவங்களா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம்? This is the spin angular momentum plus orbital angular momentum. Yes. பார்த்துக்கோ. டைரக்ஷன் எப்படி பண்ணேன்னு புரிஞ்சுதாப்பா? டைரக்ஷன் புரிஞ்சுதாப்பா? இவர்ப்பா இப்படி சுத்திட்டு போகும்போது ஸோ நான் கையை வந்து இப்படி கேர்ள் பண்ணேன், இன்வர்டா இருந்துச்சு. பட் இப்படி சுத்தும் போது, இப்படி இப்படி சுத்தும் போது அப்ப இப்படிதான் கேர்ள் பண்ணுவேன். ஓகேயா? ஓகேப்பா, கிளியரியா? ஒரு கொஸ்டின் இருக்கியா அதுல? ம், ம், கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கலாமா? சார் ஒரு சிலிண்டரோட மாஸ், சிலிண்டர் சிலிண்டர் ஓ யூ காட் ஏ சிலிண்டர். டிஸ்க் இல்ல, டிஸ்க் இல்ல. சிலிண்டரோட டிஸ்கோட ஒன்று தானோ? படிச்சிருக்கோமா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா? A cylinder of mass m and radius r is moving on a smooth horizontal surface as shown in the figure. Find its angular momentum about O on the ground. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்பவும் போல தான் இருக்கு இல்லப்பா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்பவும் போல தான் இருக்கு. எப்படி சுத்திட்டு இருக்கு? டிஸ்க் மாதிரியே தான்ப்பா இருக்கு. ஏன்னா டிஸ்க் இங்க பாரு, இப்படி தானேப்பா, இப்படி தானேப்பா சிலிண்டரு, இதுதானே சிலிண்டர் அவங்க சொல்றது. இப்படி தானே ரோல் ஆயிட்டு போறாப்ல. இந்த வியூவை மட்டும் வரைஞ்சிருக்காங்க, தெரியுதுங்களா? அப்ப ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இப்படி இருக்கா? இப்போ நம்ம படிச்சிருக்கோமே, டிஸ்க் இப்படி இருக்கும் ஓகேங்களா. இதை நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணுவோம், இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணி சிலிண்டர் வந்துடும், சாலிட் சிலிண்டரு. ஸோ இதுக்கு என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோ அதே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் இதுக்கு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ்டு. ஸோ சேம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, தெர்ஸ் நோ சேஞ்ச் இன் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, சரிங்களாப்பா? அடுத்து ஃபைண்ட் த ஆங்குலர் மொமெண்டம் அபவுட் பாயிண்ட் O if a cylinder is rolling without slipping. இது நம்ம நடத்தல, இனிமேல் நடத்த போவோம். ரோலிங் வித்தவுட் ஸ்லைடிங் அப்படின்னாப்பா, ஓகேவா? ரோலிங் வித்தவுட் ஸ்லைடிங் அப்படின்னா என்ன மீனிங் சார்? இப்போ இந்த டிரான்ஸ்லேஷனால நடத்துறப்பா இதையும் சொல்றேன். வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஆங்குலர் மொமெண்டம் இஃப் த சிலிண்டர் ரொட்டேட்டிங் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி சுத்தி போயிட்டு இருந்துச்சு இல்லையா? இப்படி சுத்தி போயிட்டு இருந்துச்சு இல்லையா? நெக்ஸ்ட் வந்து எப்படி சுத்துதுன்னா, தேர்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றாங்கன்னா, எப்படி சுத்திட்டு வருதான்? இப்படியே சுத்திட்டு வருதான் ஆப்போசிட்டா. அப்போ ஆங்குலர் மொமெண்டம் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐம் டீலிங் வித் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களாப்பா? நார்மல் கொஸ்டின் அது நம்ம பார்த்தது தான். ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அ சிலிண்டர், ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் சிலிண்டர் எபோட் O பாயிண்ட் ஈக்குவல் டு எகைன் நமக்கு என்ன வரும்? நமக்கு சார் டிரான்ஸ்லேஷனால வரக்கூடிய ஆங்குலர் மொமெண்டம் ப்ளஸ் நமக்கு அந்த ரொட்டேஷனால வரக்கூடிய ஆங்குலர் மொமெண்டம். ஸோ டிரான்ஸ்லேஷனால வரக்கூடிய ஆங்குலர் மொமெண்டம் நமக்கு MVD, சேம் மாஸ் ஸ்மால் எம்மா VD. ஸோ நமக்கு எம் அந்த அந்த இடத்துல MVD, டைரக்ஷன் கண்டிப்பாக மைனஸ் கே கேப். அப்படிதானப்பா? இது எக்ஸ், இது ஒய், இசட்டா இன்வர்டா போகுமா? ஆரிஜின்ல இருந்து இந்த பொசிஷனுக்கு வரைவீங்க. அப்போ இங்கே வரும் ஆர் வெக்டாரு. அப்போ ஆர் கிராஸ் வி போடுவீங்க கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னா இன்வர்டு, இன்வர்டுனா மைனஸ் இசட். யூ காட் இட் நினைக்கிறேன். ஸோ அப்போ மைனஸ் கே கேப். பர்பண்டிகுலர் ஆங்குலர் மொமெண்டம் எகெயின் வந்து
நமக்கு ஐ ஒமேகா. ஸோ ஐ வந்து நமக்கு டிஸ்கோடது தான். எம்ஆர் ஸ்கொயர்டு பை 2 ஒமேகா. டைரக்ஷன் ஏன் இப்படி சுற்றுதாப்பா, கிளாக் வைஸ். ஸோ கிளாக் வைஸ்னால் நமக்கு இன்வர்டு. இப்போ மைனஸ் கே கேப். இதுவும் முடிஞ்சு போச்சு. தேர்ட் கொஸ்டின் போடுறோமே, அது ஈஸியாக தான் இருக்கும். தேர்ட் கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன டிஃப்ரெண்ட்னா, இப்போ கிளாக் வைஸில் சுற்றி போயிட்டு இருந்ததா, ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுதா. அப்போ என்னப்பா சேஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறீங்க இது ரெண்டுலையும் என்ன சேஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேர்ட் கொஸ்டினுக்கு ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் சிலிண்டர் அபவுட் ஓ. ப்ளீஸ் கமெண்ட். என்ன சேஞ்சஸ் இருக்கும்? ஏதான் எது மட்டும் சேஞ்சு, எதுக்கு என்ன டைரக்ஷன், யாரோட டைரக்ஷன்? அதெல்லாம் தெரியுது, டைரக்ஷன் தான் மாறிடுச்சு, அவனே கொஸ்டின்ல கொடுத்துட்டானே. இங்க என்ன சேஞ்சஸ் இந்த இடத்துல? வெரி குட், வெரி குட்மா நிக்கில். பிளஸ் கே, பிளஸ் கே, கரெக்ட். இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி இல்லப்பா, அது இந்த பக்கம்தான் போகுதான், ஆனா சுத்துறது இந்த பக்கம் இருக்கு. ஒன்லி அவன் என்ன சொல்லியிருக்கான், ரொட்டேஷன் மட்டும் தானே மாறி இருக்கான். ரொட்டேட்டிங் மட்டும்தான் மாறி இருக்கு, நாட் டிரான்ஸ்லேஷன். ரொட்டேட்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் பட் மூவிங் டிரான்ஸ்லேஷன் மாறல. டிரான்ஸ்லேஷன் மாறல, ரொட்டேஷன் தான் மாறி இருக்கு. கொஸ்டின் தெளிவா படிக்கணும்யா, ரொம்ப தெளிவா படிக்கணும். ரொட்டேட்டிங் ஆப்போசிட் டைரக்ஷன் மட்டும்தான், ரொட்டேட் டைரக்ஷன் மட்டும்தான் மாறிக்கே தவிர டிரான்ஸ்லேஷன் சேம் டைரக்ஷன். சரியா? அப்போ என்ன வரும் அந்த தேர்ட் கொஸ்டினுக்கு, இது அப்படியே தான் வரும். எம்விடி மைனஸ் கே கேப் அப்படியே தான் வந்துடும். இது மட்டும் தான் மாறும் ரொட்டேஷன். ஆன்டி கிளாக் வைஸா, ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்னா நமக்கு அவுட்வோர்டு வரும் டைரக்ஷன் இல்லப்பா, அவுட்வோர்டு வந்துடும். அப்போ தேட் ஃபோர் நமக்கு அவுட்வோர்ட்னா பிளஸ் இசட் எம்ஆர் ஸ்கொயர் ஒமேகா பிளஸ் கே கேப். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். நெக்ஸ்ட். எஸ், நெக்ஸ்ட். இப்போ ஒரு சின்ன சின்ன கான்செப்ட் கன்சர்வேஷன், அதை மட்டும் முடிச்சிடும். இப்போ என்னன்னா இதுல இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம படிச்சோம் இல்லையா, ஆங்குலர் மொமெண்டம் படிச்சோம். ஆங்குலர் மொமெண்டம், பர்பெண்டிகுலர் ஆங்குலர் மொமெண்டம், பேரலல் ஆங்குலர் மொமெண்டம் படிச்சோம்ப்பா. டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் இந்த பாயிண்டை பொறுத்து படிச்சோம்ல. இந்த பாயிண்டை பொறுத்து பார்க்கும்போது சிங்கிள் பார்ட்டிகளுக்கு we got a perpendicular angular momentum இல்லப்பா. the total angular momentum equal to about this O point equal to perpendicular angular momentum plus நமக்கு என்ன momentum, parallel angular momentum அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ நமக்கு ரிஜிட் பாடிக்கு நம்ம பார்க்கும்போது, இப்போ நம்ம ரிஜிட் பாடி இந்த ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து ஃபிக்ஸ்டுன்னு வச்சுக்கோங்க. this axis of rotation மோஸ்ட்லி நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் இந்த லெசன்ல, ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து ஃபிக்ஸடு. இது நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து ஃபிக்ஸட் அப்படின்னா ரிஜிட் பாடி. ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து ஃபிக்ஸட் அப்படின்னா எந்த டார்க்கை மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும், எந்த டார்க்கெல்லாம் ஜீரோ ஆயிடும். அதுதான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். எண்ட் ஆஃப் த செஷன் ப்ரிசிஷன்லாம் பார்த்தோமா? பார்த்தீங்களா? பர்பண்டிகுலர் டார்க்கை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. பர்பண்டிகுலர் டார்க்கை ஜீரோன்னு எடுத்துக்கணும். ஒன்லி நம்ம என்ன டார்க்கை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும்னா பேரலல் டார்க்கை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். சரிங்களாப்பா? பேரலல் டார்க் மட்டும். அப்போ நமக்கு இப்போ நம்ம ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் ரிஜிட் பாடி நம்ம எடுத்துக்கிட்டீங்க, ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் ரிஜிட் பாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா சரிங்களா, நமக்கு சமேஷன் பண்ணும்போது அது ஜீரோ ஆயிடுது பர்பண்டிகுலர். சப்போஸ் நமக்கு அந்த சிமெட்ரியா இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ரெண்டு ஆங்குலர் மொமெண்டம் வருதுன்னு வச்சுக்கோ, பர்பண்டிகுலர் ப்ளஸ் பேரலல். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சரிங்களாப்பா, இப்போ சிமெட்ரியா இருந்தால் இது ஜீரோ ஆயிடுது. இப்போ இங்கே பாருங்க, நமக்கு நெட் ஃபோர்ஸ் எழுதுறோம்லப்பா, ஈக்குவல் டு நமக்கு டிபி வெக்டார் பை டிடின்னு எழுதுறோமாப்பா, டிபி வெக்டார் பை டிடி. Similarly, we can also written as net torque, net external torque. This is net external force. So net external torque equal to நம்ம பார்த்தோம் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். அப்படிதானப்பா? ஆங்குலர் மொமெண்டமோட இன்ட்ரோடக்ஷனே இதை வச்சு தான் கொடுத்தோம். ஞாபகம் இருக்கா? இன்ட்ரோடக்ஷனே இதை வச்சு தான் கொடுத்தோம். திஸ் டவ் அப்படிங்கிறது நமக்கு நெட் எக்ஸ்டர்னல் டார்க், நெட் எக்ஸ்டர்னல் டார்க், நாட் இன்டர்னல் டார்க். ஓகேவா? சரி, இப்போ ஓகேங்களா? இப்போ நமக்கு இங்கே பாருங்க,
இப்போ நமக்கு இந்த perpendicular angular momentum எடுக்கிறோம்ல, rate of change of perpendicular angular momentum equal to perpendicular torque, perpendicular external torque. Similarly, rate of change of parallel angular momentum, rate of change of parallel angular momentum equal to நமக்கு அந்த parallel torque. ஓகே சார். இப்போ நமக்கு axis of rotation fixed அப்படின்னா, axis of rotation is fixed அப்படின்னா, ஸோ எந்த டார்க் ஜீரோ ஆயிடும் அப்படின்னா பர்பண்டிகுலர் டார்க்லாம் ஜீரோ ஆயிடும். பர்பண்டிகுலர் டார்க் ஜீரோவானா அப்போ என்ன அர்த்தம்? டிஎல் பர்பண்டிகுலர் பை டிடி வந்து நமக்கு ஜீரோவாப்பா. ஓகேங்களா? அப்போ எது கான்ஸ்டன்ட்? டிஃபரன்ஷியேட் பண்ணால் எது கான்ஸ்டன்ட்னா, இப்போ இந்த பர்பண்டிகுலர் மொமெண்டம் இஸ் அ கான்ஸ்டன்ட் வெக்டரப்பா. பர்பண்டிகுலர் மொமெண்டம் இஸ் அ கான்ஸ்டன்ட் வெக்டர். இஸ் இட் கிளியர் ஸ்டூடண்ட்ஸ்? கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அப்படிதானப்பா. ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து ஃபிக்ஸ்டு அப்படின்னா இந்த பெர்பெண்டிகுலர் டார்க் ஜீரோ, பெர்பெண்டிகுலர் டார்க் ஜீரோனா இது நமக்கு கான்ஸ்டன்ட் வெக்டார். அடுத்து இங்க எடுத்தீங்கன்னா சப்போஸ் கொஸ்டின்ல கொடுக்குறாங்க, சப்போஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் நெட் எக்ஸ்டர்னல் டார்க், இஃப் நெட் எக்ஸ்டர்னல் டார்க் ஓகேவா parallel to axis of rotation, கொஸ்டின்ல கொடுக்குறாங்க parallel to axis of rotation, parallel to axis of rotation, parallel to fixed axis of rotation, parallel to fixed axis of rotation நமக்கு ஜீரோனா இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா எந்த ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட் வெக்டாரா வந்துடும் சொல்லுங்கப்பா? எந்த ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட் வெக்டாரா வந்துடும்? சரிங்களாப்பா? அப்போ டிஎல் parallel பை டிடி ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ எந்த மொமெண்டம் இப்போ கான்ஸ்டன்ட் வந்துடும்? parallel ஆங்குலர் மொமெண்டம். இதுல இருந்து parallel ஆங்குலர் மொமெண்டம் இஸ் அ கான்ஸ்டன்ட் வெக்டார், கான்ஸ்டன்ட் வெக்டார். எப்போ எது ஜீரோவா இருந்தா? நெட் டார்க் ஜீரோ வந்தா. parallel angular momentumனா நமக்கு i omega vector equal to constant, i omega vector equal to constant. This is the conservation of angular momentum. Before angular momentum என்ன இருந்ததோ after angular momentum தான் இருக்கும். ஏன் angular momentum மாறாது? There is no torque. டார்க் இருந்தா தானே angular momentum நீங்க சேஞ்ச் பண்ண முடியும். If there is no external torque, angular momentum மாறாம இருக்கும். பிஃபோர் என்னவோ அதுதான் ஆஃப்டர். கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் படிச்சிருக்கோம் இல்லையா? நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஜீரோவா இருந்தா தான் we can apply conservation of linear momentum. கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அப்ளை பண்ணணும்னா நெட் எக்ஸ்டர்னல் டார்க் ஜீரோவா இருக்கணும். இதுதான்ப்பா இந்த இது. சரிங்களாப்பா? அப்போ தட் ஃபோர் நமக்கு ஐ ஒமேகா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்? ஐ ஈக்குவல் டு சி பை ஒமேகா. அப்போ நமக்கு ஐ வந்து ப்ரொபோர்ஷனல் டு 1 பை ஒமேகா. அப்படின்னா ஒமேகா இன்க்ரீஸ் ஆனா நமக்கு ஐ ஐ ஐ ஒமேகா இன்க்ரீஸ் ஆனா என்ன? ஐஎஸ் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. எப்படி எழுதிக்கலாம்? ஆர் எப்படி எழுதிக்கலாம்? நம்ம ஒமேகா ஈக்குவல் டு சி பை ஐன்னு கூட எழுதிக்கலாம். அப்போ ஒமேகா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருந்துச்சுன்னா ஒமேகா கம்மியாக இருக்கும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஒமேகா அதிகமாக இருக்கும். இதான் அந்த வீல் சேரில் சுற்றி காமிச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? டம்பிள்ஸ் வச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துருக்கீங்களா தெரியல. இங்கே பாருங்க, டம்பிள்ஸ் வச்சு எங்களை இப்படி வச்சிருப்பாங்களே, இப்படி வச்சிருப்பாங்க டம்பிள்ஸை, சுற்றுவாங்க, வீல் சேரில் சுற்றுவாங்க. சுத்தும் போது பார்த்தீங்கன்னா சுற்றிட்டே இருப்பாங்க. அப்படியே இங்கே பாருப்பா, என்னை கவனிப்பா, அப்படியே அந்த கையை அப்படியே விரிப்பாங்கப்பா. அப்படி விரிச்சிட்டு சுத்தும் போது விரிச்சாங்கன்னா அவங்களோட ஸ்பீட் வந்து கம்மியாகும். பார்த்துருக்கீங்களா? நான் வீடியோ காமிக்கிறேன். இந்த வீடியோ இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ இஸ் இருக்குனாப்பா, ஒரே நிமிஷம். இருந்துச்சு, அது எந்த இடத்துல இருந்துச்சு பார்த்துருக்கீங்களா? பாருங்க, நம்ம எல்எம்எஸ்ல கூட செஞ்சு காமிச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? एक मिनट. எல்லாமே ரோலிங்.
ஓ மை காட். இருக்கு டோர். இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேப்பா. தெரியுதா? இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அவங்க கையை வந்து ஃபோல்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். இவ்வளோ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகாது. இது ஏதோ வீடியோக்காக போடுறேன் தெரியல. சரியா? ஸோ இப்போ வந்து நமக்கு மாஸ் எல்லாம் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து வெளியில இருக்கும்போது பாருங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கும். ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படி தானேப்பா? இதை பொறுத்த வரைக்கும் இங்கே இப்போ பாஸ் பண்ணுவாங்க. மாஸ் வெளியில இருக்கும்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கும். நல்ல ஸ்பீடு கம்மியாக இருக்கு. மாஸ் எல்லாம் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் பக்கத்தில் வந்துச்சு. இப்போ தூரமாக போகும்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாகும். ஒமேகா கம்மியாகுது. பக்கத்தில் மாஸ் வந்துச்சுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாகும், நமக்கு ரொட்டேஷன் அதிகமாகும். அப்படிதானப்பா? எஸ். ஸோ நெட் எக்ஸ்டர்னல் டார்க்கு நமக்கு ஜீரோவாக இருந்தால் ஐ ஒமேகா திஸ் இஸ் அ கன்சிடரேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். இதுதான் மோஸ்ட்லி எல்லாரும் பண்ணுவாங்க இல்லையா? கிளாஸ்லேயே செஞ்சு காமிப்பாங்க. ஸோ அந்த வீல் சேரில் ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கும்போது ஸ்பீடு கம்மியாக இருக்கும். சரிங்களாப்பா? பக்கத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பீடு அதிகமாக இருக்கும். அது சரியாக ஸ்பீடு ஸ்டெக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாகும், ஸ்பீடு கம்மியாகும். ஓகேப்பா? இதே மாதிரி இங்கே அவங்க ஸ்பின் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களாப்பா? அவங்க ஃபோல்டு பண்ணும். இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கும். அதே அவங்க வந்து ஃபோல்டு பண்ணும்போது பாருங்க ஸ்பீடு அதிகமாகும். ஃபோல்டு பண்ணுறாங்க பாருங்க. இந்த ஃபோல்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்பீடு வந்து அதிகமாகும். பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும். ஒலிம்பிக்ஸில் ஒரு உள்ளப்பா. எஸ் சார். ஃபோல்டு பண்ணும்போது அந்த ஒமேகா அதிகமாகும். ஃபோல்டு அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஒமேகா கம்மியாயிடும். திஸ் இஸ் ஐ ஒமேகா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். என்னப்பா நமக்கு ஐ ஒமேகா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? சரியா? ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நம்ம போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ரோலிங் மோஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ரெண்டையும் சேர்த்து ப்ராப்ளமும் நம்ம போடலாம் ஃபைனலாக. சரிங்களா? தேங்க்யூ. நன்றி.